ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்கி ஜாக் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி அஃபிலியேட் மூலமா சம்பாதிக்கிறாங்க, இது ஒரு ஏர்னிங் வீடியோ தாங்க. ஸோ அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமா சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, அப்படின்னா எப்படி சம்பாதிக்கிறது, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா முதல்ல என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் தென் மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏற்கனவே அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக நம்ம பிளாகிங்லாம் கிரியேட் பண்ணுறோம். ஏற்கனவே வந்து எப்படி நான் ஒரு பிளாகிங் வெப்சைட் கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்குலாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னா அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். ஏன்னா அந்த மாதிரி பிளாகர்ஸ் ஆகட்டும், இல்லை என்ன மாதிரி இருக்க யூடியூபர்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து யூடியூப்பில் வர காசோ இல்லை பிளாகிங்கில் வர காசோ பத்தவே பத்தாது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். ஒரு காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் எல்லாருமே காசு சம்பாதிக்கணும். அதனால அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் வந்து யூடியூபர்ஸ் ஆகட்டும், பிளாகர்ஸ் ஆகட்டும், இல்லை இன்ஸ்டாவில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மூலமாக நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறது, ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை தயாரித்து விற்றீங்கன்னா ஓகே. ஆனால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வேற யாரோ ஒருத்தர் தயாரித்த வேற யாரோ ஒரு வெப்சைட்டில் விற்கிற ப்ராடக்டை நீங்கள் வந்து சின்னதாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணி ப்ரொமோட் பண்ணி விற்கிற மாதிரி தான். அதுக்கான கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து விற்கிறேன், நீங்கள் ஒரு ப்ராடக்டை வாங்குறீங்க, நான் விற்கிற ப்ராடக்டை வாங்குறீங்க நடுவில். ஆனால் இந்த ப்ராடக்டை தயாரித்தவர் வேற ஒருத்தர், ஏன்ற ஒருத்தர் வந்து தயாரித்தார், நீங்கள் தான் வாங்குறீங்க. நடுவில் நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ப்ராடக்டை வாங்குங்க அப்படின்னு நான் மட்டும் சொல்கிறேன், இந்த ப்ராடக்டை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறேன். என்னுடைய நான் சொல்கிறது மூலமாக நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்து ஒரு சின்ன கமிஷன் கிடைக்குது. அவ்வளோதாங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்போ வந்து இங்கே சொல்கிறது கில்றதெல்லாம் இல்லாமல் டேரெக்டாக ஒரு லிங்க் மூலமாக நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லீகலான விஷயம். அண்ட் தென் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக தான் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெகுலராக வந்து ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்காங்க. வெறும் ஒரு சில வெப்சைட்டில் மட்டும் ஏர்ன் பண்ணாமல் ஒரு 4-5 வெப்சைட்டில் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு யூடியூபராக இருப்பாங்க, இல்லை பிளாகராக இருப்பாங்க. அதனால 4-5 வெப்சைட்டோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இது ரிஜிஸ்டர் பண்ணி எல்லா இதுவுமே அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டோட எம்ஆர்பி ரேட்லேருந்து ஒரு சின்ன பர்சன்டேஜ், 1%, 2% ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி உங்களுக்கு கமிஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு இல்லாமலேயே இருக்கும், அதுதான் உண்மை. எல்லா ப்ராடக்ட்டும் கிடையாது, ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு இருக்குது. அந்த மாதிரி ப்ராடக்ட்டை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பல யூடியூப் சேனலில், ஏன் நம்ம யூடியூப் சேனல்லே கூட சொல்லிருப்போம், நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமேசான் லிங்க்லாம் கொடுத்துருப்போம். ஸோ நம்ம இந்த மாதிரி தான் ஏர்ன் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் எல்லாருமே ஏர்ன் பண்ணுறாங்க, யூடியூபர்ஸ் ஆகட்டும், பிளாகர்ஸ் ஆகட்டும். இந்த மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னாலே இதுதான் விஷயம். ஒருத்தர் லிங்க் கொடுத்துறாங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நான் அந்த ப்ராடக்ட்டை வாங்குறேன்ற பட்சத்தில் அதுக்கான கமிஷன் வந்து அந்த லிங்கை யார் ஜென்ரேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல தரப்பான அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது. ஃப்ளிப்கார்ட் கூட இருந்துச்சு. ஆனால் 2018 ஃப்ளிப்கார்ட் வந்து அவங்களுடைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை புதுசாக கிரியேட் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இருக்கவங்களுக்கு மட்டும் தான் இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டிஜி ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியலான வெப்சைட் இருக்குது. ஆனால் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப பெரும்பாலான பேசப்படுற அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராமில் எப்படி ஜாயின் பண்ணுறது, அப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். எல்லாரும் கூகுள் உள்ள வந்துருங்க. கூகுள் உள்ள வந்துட்டு அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க. அஃபிலியேட் ப்ரோக்ராமிங் சொல்லி அடித்தோடனே முதல்ல வந்து Amazon.in அசோசியேட்டிவ் சென்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டோடனே வந்து இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடும். நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க, அமேசானோட அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா சைன்இன் கொடுத்துக்கோங்க. ஒரு வேளை என்கிட்ட அமேசான் அக்கௌண்ட்டாக எதுவுமே இல்லைனா சைன் அப் வந்து கொடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே வந்து சைன்இன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஃப்ரீ ஆஸ் டு இங்கே மேலே ஜாயின் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். ஏற்கனவே நான் அக்கௌண்ட் வந்து சைன்இன் பண்ணியிருக்கனால இங்கே வந்து எனக்கு என்ன காமிக்குதுன்னா ஹாய் நந்து அப்படின்னு சொல்லிலாம் காமிக்குது. இப்போ வந்து அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபில் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நேம், அட்ரஸ், சிட்டி, பின்கோடு, ஃபோன் நம்பர், அப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிடுவீங்க. லாஸ்ட் வந்து யூஎஸ் டேக்ஸ் பர்பஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் பர்சனாக இருந்தால் மட்டும் தான் எஸ் கொடுக்கணும். நம்ம வந்து நோவே கொடுத்துக்கலாம். மிச்சம் இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போயிடலாம். இதில் வந்து பேர், நேம், உங்கள் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் நேம் கொடுத்துருங்க. அந்த அட்ரஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பரையும் இங்கே வந்து கொடுத்துக்கோங்க. அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இங்கேயும் நோன்றதை கொடுத்தாச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போயிருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டு இங்கே தான் முக்கியமான விஷயம். நம்ம ஏற்கனவே வந்து பிளாகிங்கான வெப்சைட் எப்படி ஒரு பிளாக் மூலமாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு வேளை பிளாகிங் வெப்சைட் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிளாகிங் வெப்சைட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னா யூடியூப் சேனல் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய ஓன் வெப்சைட் இருந்துச்சுன்னா அந்த ஓன் வெப்சைட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளுடைய
சேனல் இதுவே வந்து கொடுக்கலாம். youtube.com/techiejock இதுதான் நம்மளோட இது. இப்போ வந்து இது இங்கே வந்து ஆட் பண்ணியாச்சு. சரி ஓகே, நான் மொபைலில் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைல் ஐடி கூட இங்கே கொடுக்கலாம். அந்த இங்கேயும் நீங்கள் அதோடைய மொபைல் வெர்ஷன் ஆஃப் கன்வெர்ட் ஆஃப் யூஆர்எல் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்மளுக்கு இது மட்டுமே போதும். அந்த இங்கே வந்து அசோசியேட்டிவ் ஸ்டோர் ஐடின்னு வந்து கேட்குது. நான் இப்போ வந்து நம்மளுடைய சேனல் நேமே வந்து வச்சுக்கலாம், டெக்கிஜாக் தமிழ் 12 அப்படின்னு சொல்லிட்டே வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஸ்டோர் ஐடி, உங்களுடைய வெப்சைட் நேமு அந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம். நான் இப்போ டெக்கிஜாக் 07 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன், டெக்கிஜாக் தமிழ். இங்கே வந்து ஆட் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கண்டென்ட்டு உங்களுடைய வெப்சைட் பற்றி எழுத சொல்கிறாங்க. இங்கே வந்து நான் டெக் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி போடுறேன். டெக் ரிலேட்டட் உங்கள் வெப்சைட்டோ இல்லை மொபைல் ஆப்போ வந்து ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அண்ட் தென் ப்ரைமரி டாபிக் ஆஃப் யுவர் வெப்சைட், உங்கள் வெப்சைட்டில் வந்து ரொம்ப ப்ரைமரி டாப்பிக்காக நீங்கள் எதை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் அண்ட் டெக்னாலஜி. ஒருவேளை செகண்டரி டாப்பிக்காக நீங்கள் வேறு ஏதாவது சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்டரி டாப்பிக்காக இருக்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நான் வேறு ஏதாவது பண்ணுறேன், இப்போ கேமிங் பண்ணுறேன் அந்த மாதிரினா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை டாபிக் வேணால் ஆட் பண்ணலாம். ஆட் டாபிக் கொடுத்துட்டு அண்ட் தென் உங்களுடைய இதுவில் வந்து நீங்கள் அமேசானில் எந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா கம்ப்யூட்டர், ஆஃபீஸ் இது கொடுத்துக்கிறேன். ஹோம் கிரீட்ஸ் கொடுத்துக்கிறேன். இது இல்லாமல் நான் இது எதுவுமே இந்த 3 தான் டிக் பண்ணியிருக்கேனே. இந்த 3 டைப் ஆஃப் இது மட்டும் தான் என்னால் ப்ரொமோட் பண்ண முடியுமா, என்னுடைய இது மூலமாக நான் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லவே இல்லை. இது வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் எல்லாமே கூட கிளிக் பண்ணிக்கலாம் வேணும்னா. அண்ட் தென் உங்களுடைய வெப்சைட் பற்றி இதில் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் வெப்சைட் வந்து எந்த மாதிரி கண்டென்ட் போடுறது, ஒரு கண்டென்ட் வெப்சைட்டா இல்லை பிளாகிங் வெப்சைட்டா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் இதில் வந்து எந்த வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுடைய வெப்சைட்க்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து நான் வந்து கண்டென்ட் வெப்சைட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக நீங்கள் வேறு ஏதாவது 2-3 கண்டென்ட் போடுறீங்க, இப்போ பிளாக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பிளாக் அந்த மாதிரி ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய வெப்சைட் எந்த மாதிரி டிராஃபிக் அண்ட் மானிட்டைசேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. டிராஃபிக்னா ஒன்றும் இல்லை, உங்கள் வெப்சைட்டை வந்து எந்த மூலமாக நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சோஷியல் மீடியா மூலமாக, இல்லை இமெயில்ஸ் மூலமாவா, இல்லை ஆஃப்லைன் மூலமாவா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. எஸ்ஓசி கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எஸ்ஓசி வந்து சர்ச் இன்ஜின் தானே, அது மூலமாக எல்லாருமே வருவாங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது கிளிக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபோரம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம்மை வந்து உங்களுடைய வெப்சைட்டில் வர இன்கம்மை நீங்கள் எப்படி ஜென்ரேட் பண்ணீங்கன்னு கேட்குது. இதில் வேறு ஏதாவது இருந்துச்சு, தேர்ட் பார்ட்டி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இல்லை வேறு ஏதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் ப்ரைமரி சோர்ஸாக இருக்குன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து அமேசான் மூலமாக மட்டும்தான் என்னால் இப்போதைக்கு வந்து மானிட்டைசேஷன் பண்ண முடியுது. இது மூலமாக வேறு எதுவாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளேயிங் ஆட் கொடுக்கலாம், எது வேணால் நீங்கள் கொடுக்கலாம். நான் இ-காமர்ஸ், ரீட்டைல்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, வேறு எதுவாவது இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் எது மூலமாக உங்களுடைய லிங்க்கை வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் யூடியூப் போடுறேன், அதனால் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்குது. இல்லை அதர்ஸை வந்து நான் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் எழுதுறீங்கன்னா பிளாகை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை HTML மூலமாகவே நீங்கள் லிங்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் HTML வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறமா how many total unique visitors visit your website, உங்கள் ஒரு மாதத்தில் உங்களுக்கு எவ்வளோ புது விசிட்டர்ஸ் வந்து உங்களுடைய வெப்சைட்டையோ இல்லை உங்களோட யூடியூப்பையோ இல்லை உங்களுடைய இன்ஸ்டாகிராமையோ வந்து பார்க்குறாங்க. இங்கே வெப்சைட்டுன்னு கேட்குறது வந்து இது எல்லாமே பொதுவாக வச்சு கேட்குறாங்க. நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். மினிமம் வந்து 500 to 5000 பேர் வந்து பார்க்குறாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் உங்களுடைய ப்ரைமரி ரீசன் நீங்கள் ஏன் இதில் ஜாயின் ஆகிறீங்க அப்படின்னு கேட்குது. மேக் யூஸ் ஆஃப் மை வெப்சைட் கண்டென்ட் இன்னும் கொடுக்கலாம், இல்லை மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கலாம். நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். இதில் வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான். நான் வந்து இதில் வந்து என்ன கொடுக்குறேன், யூஸ்ஃபுல் கண்டென்ட் ஃபார் மை வெப்சைட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அபவுட் அஸ், நீங்கள் எங்களை பற்றி எங்கே கேள்விப்பட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரம் அமேசான் சைட்ஸ்னே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இப்போ வந்து கேப்சா வந்து டைப் பண்ணிடலாம். PG8GZ5. ஓகே, இப்போ நான் கீழே இருக்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் டிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபினிஷ்னு சொல்லி கொடுத்துட்டோன்னே நெக்ஸ்ட் பேஜ் வந்து லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்கிஜாக் அவங்களே வந்து ஐடியா வந்து யூனிக் ஐடியா வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுதான் ஐடி, நம்மளோட ஐடி அசோசியேட்டிவ் ஐடியா இருக்க போது.
பேமெண்ட் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இப்போ ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணலாம், இல்லை நான் லேட்டராக ஆட் பண்ண போகிறேன், நான் இப்போ நவ்வுன்றதையே வந்து கொடுத்துட்டு அது எப்படின்றத வந்து கேட்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ண சொல்லுது. இப்போது நான் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மினிமம் வந்து 1000 ரூபாய் ஏர்னிங்ஸ் இருந்தால் மட்டும் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. நான் அதை கிளிக் பண்ணிக்கிட்டா வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் கரன்சி வந்து இந்தியன் கரன்சியில் கேட்குது, பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்குது. ஒருவேளை நீங்கள் இப்போவே இதை ஃபில் பண்ணனாலும் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை பேமெண்ட் எப்போ வருதோ அப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கனாலும் அப்போ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து நான் பேமெண்ட் எப்போ வர ஆரம்பிக்குதோ, எப்போ ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறேனோ, எப்போ 1000 rupees தொடுதோ நான் அப்போ வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறேன். அண்ட் தென் முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆனதுலேருந்து இப்போ வந்து அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 180 நாளில் உங்களுடைய லிங்க் மூலமாக 3 ஆர்டராவது வந்து பண்ணியிருக்கணும். 3 ஆர்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதுக்கு அடுத்தது அக்கௌண்ட்ஸ் வந்து ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லைனா அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகணும், திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நான் இங்கே வந்துட்டேன். இப்போ இன்கம் ஸ்டேட்டஸ் வந்து இன்கம்ப்ளீட்டில் இருக்குது. இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்டஸ் இந்தியன் கரண்ட் டேக்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து இன்கம்ப்ளீட்டில் இருக்குது. இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. எப்போ ஏர்னிங் ஸ்டார்ட் ஆகுதோ, இப்போ நான் வந்து அமேசானுக்குள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எப்படி லிங்க் ஷேர் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிலாம் இருக்கும். இப்போ அமேசான் உள்ளே போயிட்டேன். amazon.com. ஓகே, amazon.com உள்ள போயிட்டோடனே உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் சைன்இன் ஆகிருக்கா? இங்கே வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் தான் சைன்இன் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து செல் பண்ணுறேன். இப்போ என் ஃப்ரெண்டே வாங்குறாங்க, இல்லை நான் ரிவ்யூ பண்ணிட்டேன், இதை வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸும் வாங்கணும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ Note 10 எடுத்துக்கோங்க. இந்த ஃபோன் நான் வந்து எப்படி ஜென்ரேட் லிங்க் கொடுக்குறது அப்படின்னு கேட்குறேன். இப்போ இந்த ஃபோனோட பேஜுக்கு வந்தாச்சு. ஃபோனோட பேஜுக்கு வந்துட்டிங்கன்னா மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் அசோசியேட்டிவ் சைட் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் உங்களுக்கு வேணுமா, இல்லை இமேஜ் ஃபார்மெட்டில் வேணுமா, இல்லை டெக்ஸ்ட் அண்ட் இமேஜில் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கு. நீங்கள் ஒரு வேளை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் ஃபார்மெட்லேயே வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வந்துடும். இப்போது நான் அமேசான் பேஜில் வந்து இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா கீழே, இதை வந்து நான் எப்படி வேணால் ஷேர் பண்ணலாம். இது கீழே இருக்கிறத வந்து இமேஜ் ஃபார்மெட்டில் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணனாலும் ஷேர் பண்ணலாம். இல்லை நான் இப்போ வந்து என்னுடைய யூடியூப் சேனல்லையோ இல்லை என்னுடைய வெப்சைட்லேயோ தான் போட போகிறேன், அங்கே வந்து எனக்கு இமேஜ்லாம் செட் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும், ஷார்ட் அண்ட் லிங்காக. இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் க்ரோம்லேயே நீங்கள் காப்பி பண்ணிடுங்க. உங்கள் யாராவது கிளிக் பண்ணாங்க அப்படின்னாலே போதும். இப்போ டேரெக்டாக நான் இப்போ வந்து சும்மா கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா Note 10 அந்த பேஜுக்கு வந்து கூப்பிட்டு வந்துடுச்சு. இப்போ நான் செக்ஸில் போய் பார்க்கலாம் என்னோடய ப்ராடக்ட் இது எப்படி இருக்குது, அண்ட் தென் என்னோடய ப்ரொமோஷன் எப்படி இருக்குது, ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து என்னால் பார்க்க முடியும். இப்போ ஹோம் பேஜுக்கு வந்து போயிடலாம். இதில் அசோசியேட்டிவ் பேஜில் போய்ட்டு ஹோம் பேஜுக்கு போயிடலாம். இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வேணால் கிளிக் பண்ணலாம். ஏன் அமேசானோட ஹோம் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஹோம் பேஜில் கூட நீங்கள் இந்த மாதிரி இதுலாம் பார்க்கலாம். இந்த சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், எவ்வளோ ஷிப்மெண்ட் ஆகிருக்கு, எவ்வளோ ஏர்ன் ஆகிருக்கு, எவ்வளோ கிளிக்ஸ் வந்து ஆகிருக்கு, இது எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். நீங்கள் எதுவாவது இப்போ அமேசானோட ஹோம் வெப்சைட், இப்போ ஃபஸ்ட் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா அமேசானோட மெயின் பேஜே, அந்த பேஜை கிளிக் பண்ணால் மட்டுமே எனக்கு ஏர்னிங்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் உங்களால் பண்ண முடியும். ஹோம் பேஜ் இருக்குது, ஹோம் பேஜ்லேயே நீங்கள் இப்போ டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் இருக்கீங்க அப்படின்னா இங்கே டெக்ஸ்ட்டு அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிங்க்கை வந்து ஜென்ரேட் பண்ணிடுச்சு. அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி உங்களுடைய இன்ஸ்டாகிராம்லேயோ டெலிகிராம்லேயோ இல்லை உங்கள் வெப்சைட்லேயோ உங்களுடைய யூடியூப் சேனல்லையோ வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களை பார்த்துட்டு இருக்கவங்க யாரையாவது இதை கிளிக் பண்ணால் மட்டுமே போதும், அவங்க வாங்குகிற ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1%, 2%, 1.5, 4.5 அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் தனித்தனியாக பர்சன்டேஜ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். கிளிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை கிளிக் ஆகிருக்கு எல்லாமே உங்களால் இங்கே அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அண்ட் தென் அதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி ஏர்ன் பண்ணணும், எந்த மாதிரி டேஸ்லாம் இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆனதுலேருந்து 180 நாளுக்குள்ளே உங்களுடைய லிங்கை கிளிக் பண்ணி 3 ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிருக்கணும். 3 ஆர்டர் வந்து யாரோ ஒருத்தர் பிளேஸ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி யாராவது 3 ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாலே போதும், உங்கள் அக்கௌண்ட் வந்து பர்மனெண்ட் ஆகிடும். அதுக்கடுத்தது நீங்கள் ரெகுலராக எப்போ வேணால் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை 3 ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் திருப்பி முதல்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ப்ராசஸை. திருப்பி அந்த 3 ஆர்டரை எப்போ அச்சீவ் பண்ணுறீங்களா, ஏன்னா 3 ஆர்டர்ன்றது ரொம்ப சின்ன ஆர்டர் தான், அதனால எல்லாருமே வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அஃபிலியேட் ப்ரோக்ராமிங் வந்து அமேசான் வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜி ஸ்டோரில் இருக்குது. டிஜி ஸ்டோரோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் ஒரு வேளை செக் பண்ணணுன்னா செக் பண்ணி பாருங்கள்.
அண்ட் தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசோலில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசோலோடைய மார்க்கெட்டிங் லிங்க் கூட நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. கீழே வந்து நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் லிங்க்கும் கொடுத்துருக்கோம், அண்ட் தென் அசோல் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அது மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கலாம். ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன ஏர்னிங் இருக்கும், நம்மளுடைய சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுடைய சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மூலமாக நான் ஏர்ன் பண்ணுறது வந்து பர்டிகுலரான டேஸ் வரைக்கும் தான் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. உங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும் இந்த மூலமாக ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா உங்களோட யூடியூப் சேனலில் பல பேர் பார்ப்பாங்க, பார்க்கும்போதெல்லாம் கிளிக் பண்ணி வாங்கிட்டே இருக்காங்க. அந்த ப்ராடக்ட்டை வந்து பார்க்குறாங்க, வாங்குறாங்க. அப்படின்ற பட்சத்தில் லைஃப் டைம் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸாக வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதெல்லாம் கூட நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணலாம், எந்த தப்புமே இல்லை. அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறது, அண்ட் தென் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படி இப்படின்னு எல்லாத்த பற்றியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெளிவாக பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியல அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள், புரிஞ்சிருக்கு அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க பை சொல்லிட்டு கிளம்புறது நான் நந்து. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் எழுதிக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேரும் பண்ணிடுங்க.